மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை கொஞ்சம் ரிவர்ஸாக இப்போ என்ன எப்படி சொல்ல போகிறோம்? இயேசு என்னை பார்த்து, இயேசு என்னை பார்த்து சொல்கிறாரு, இது மனுஷனால் கூடாது தான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். இன்னைக்கு திருப்பியும் இந்த வார்த்தையை நான் நினைப்பூட்டும்படியாக ஆசைப்படுறேன். நம்ம ஆண்டவரால் ஆகாது முடியாது என்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் அப்பேற்பட்டவர். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் கூடாத காரியம் என்று இந்த பூமியிலே ஒன்றுமே கிடையாது. அவர் எப்படிப்பட்டவனா? வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறார். பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வேதத்தில் நிறைய காரியங்களை காமிச்சு கொடுக்குறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியும் காமிச்சு கொடுத்துட்டு இருக்கிறார். ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போது அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் எல்லாம் கூடும்னா ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய காரியங்களை கூடலை? ஏன் நிறைய காரியங்கள் நடக்கலை? கொஸ்டின் தான் இல்லையா? அந்த கொஸ்டினுக்கு பதிலாக தான் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த வார்த்தைகளை பேச வச்சார். 2 ராஜாக்களின் அதிகாரத்தில் 4வது அதிகாரத்திலிருந்து ஒரு அழகான ஒரு குடும்பத்தை நமக்கு முன்பதாக வைத்து அந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார். நான் அதை சொல்லி தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நான் போக விருப்பப்படுறேன். அங்கே பார்க்கும் பொழுது தேவனுடைய மனுஷனின் எலிசா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார் இல்லையா? எலிசா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். நான் அப்படியே ரஃபாக சொல்கிறேன், வசனங்களை எடுத்தால் திருப்பியும் அதே ஒரு பிரசங்கம் மாறிடும். சரி, ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த மனுஷன் சுனமேக்கு போகும் பொழுது அங்கே ஒரு குடும்பத்தில் இருக்கிற அழகான 2 பேர். அந்த 2 பேருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது சூனமேயால்னு சொல்லி ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீனுடைய ஆசை என்னன்னு சொன்னால், எப்படியாவது இந்த தேவ மனுஷனை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு இவரை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பிரயாசப்பட்டு என்ன பண்ணுறாங்க, வருகிற தேவ மனிதனை கெஞ்சி வருந்தி வீட்டுக்கு அழைக்கிறாங்க. ஆண்டவர் அந்த நாளில் கூட அந்த வார்த்தையை அப்படி தான் பேச வச்சார். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கணும்னு சொன்னால் நம்ம 2 காரியத்தை செய்யணும். அதில் முதல் காரியம் என்னன்னு சொன்னால், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி வருந்தி நாம் என்ன பண்ணணுமா, நாம் அழைக்கிறவர்களாக இருக்கணுமா. அழைத்தவரை அழைத்து மார்த்தாளை போல வேலைகள் செய்யாமல் மரியாளை போல என்ன பண்ணணும், அவர்களை பிடித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை காண்பித்து கொடுத்தார். அதே போல தான் இங்கே சூனமேல் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தன் கணவனோடு பேசி என்ன பண்ணுறாங்க, மேலே ஒரு சின்ன ஒரு அறையை கட்டுவோம், அந்த அறைக்குள்ளே என்ன பண்ணலான்னு சொன்னால் அவருக்கு ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு சேரு, அழகாக ஒரு விளக்கு வச்சு கொடுப்போம், அவர் இங்கே வரும்போதெல்லாம் தங்குவார். ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் பரிசுத்தமான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எப்படியாவது எலிசாவை தன் வீட்டுக்குள்ளே தங்கும்படியாக பிரயாசப்படுறான். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிற காரியமும் அதுதான். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறோம், ஆனால் அவரை நம்ம தங்க வைக்கிறோமா? இந்த 2 காரியம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் கரெக்டாக செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு குறை என்கிற ஒரு வார்த்தைக்கு இடமே இருக்காது. ஏன்னா நம்ம அந்த வேத பகுதியில் பார்க்கும் பொழுது பாருங்கள், எலிசா அந்த வீட்டில் தங்க ஆரம்பித்த உடனே அவரால் சும்மா இருக்க முடியல. உடனே சூனமேலுக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது இந்த சகோதரிக்கு செய்யணும், இந்த ஸ்திரீக்கு செய்யணும்னு சொல்லி அவர் பிரயாசப்பட்டு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்லும், நான் என் ஜனங்கள் மத்தியில் எப்படி இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம். அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, சுகமாக இருக்கணும் அந்த அம்மா சொல்லுது. ஆனால் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு குறை ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னால், அந்த தாயாருக்கு பிள்ளை கிடையாது. ஏன் பிள்ளை கிடையாது அப்படின்னு சொன்னால், அவருடைய கணவன் வயது சென்றவன். அப்போது தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, அவன் வயது சென்றதுனால அவங்க இணைந்தாலும் அவர்களுக்கு என்ன கிடைக்காது அப்படின்னு சொன்னால், பிள்ளை பாக்கியம் கிடைக்காது, அந்த காலம் அவங்களுக்கு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அதனுடைய அர்த்தம். அதனால தான் பாருங்கள், சூனமேல் கூட அவரை பார்த்து எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறதில்ல, கேட்குறது கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பொறுத்தளவு ஒரு குடும்பத்துக்குள்ளே, ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு நபருக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்க தேவையில்ல, வாலண்டியராக அவரே செய்வார். அல்லேலூயா. அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்படி செய்வார்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணோம், உள்ள வாங்கய்யா,
என் வீட்டுக்குள்ளே வாங்க, எனக்குள்ளே வாங்க நம்ம இன்வைட் பண்ணி அவரை தங்க வைக்கும் பொழுது, நாம் பரிசுத்தமாய் அவரை தங்க வைக்கும் பொழுது நமக்கான காரியத்தை அவர் செய்கிறவர்கள். அவருங்க உடனே அவர் அந்த அம்மா சொன்ன உடனே சும்மா இல்லாமல் உடனே கேஎஸ்ஐ பார்த்து கேட்குறாரு, கேஎஸ்ஐ இந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒன்று தான் கேஎஸ்சி சொல்கிறான். ஐயா, இந்த அம்மாவுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆச்சு, ஆனால் பிள்ளை கிடையாது, அவங்க புருஷன் எப்படியா இருக்கிறான், வயது சென்றவனாக இருக்கிறான் அப்படின்னு. உடனே அந்த அம்மா கூப்பிடு உள்ள அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறாரு. உள்ளே கூப்பிட்டு, அந்தம்மா இன்னும் ஒரு 30 காலத்துட்டு இன்னும் 10 மாதத்தில் உங்கள் கையில் ஒரு பிள்ளை இருக்கும், நீ அணைச்சிக்கிட்டு இருப்பேன், உன் மாரோட ஒரு பிள்ளையை அணைச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு. அப்படியா சாமி, பொய் சொல்லாதீங்க, வேண்டாம். அந்த அம்மா சொல்லுது, அபத்தம் பேசாதீங்க தேவ மனிதரே, அபத்தம் பொய் சொல்லாதீங்க, வேண்டாம், எனக்கு அது வேண்டாம். ஏன்? அந்த அம்மாவுக்கு தெளிவாக தெரியும் எனக்கு பிள்ளை பிறக்காது அப்படின்னு. அந்த அம்மாவுடைய நினைப்பு என்னன்னு சொன்னால், என் வாழ்க்கை முடிஞ்சுது, இதோட என் வாழ்க்கையில் பிள்ளை கிடைக்காது, இதோட என் வாழ்க்கையில் முடிந்த காரியத்தை நான் திருப்பியும் நான் வந்துட்டு நான் பிரயாசப்பட நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வேண்டாம் போய் அபத்தம் சொல்லாதீங்க அப்படின்றாரு. ஆனால் எலிசா சொன்னது தான். ஏன்னா அவன் தேவ மனிதன். ஒரு தேவ மனிதன் சொன்ன வார்த்தைக்கே அவ்வளோ வல்லமை இருக்குன்னு சொன்னால், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளோ வல்லமை. அந்த மனிதனை படைத்தவர், உருவாக்கினவர், அவர் மூலமாய் செய்து கொண்டிருக்கிற அற்புதங்கள் தான் இதெல்லாம். அப்போது தேவ மனுஷன் சொன்ன அதே மாதிரி பாருங்க, அவருடைய 10வது மாதத்தில் வாசிக்கலாமா? 4வது அதிகாரம் 17வது வசனம். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பகால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா! இதுதான் அற்புதத்தின் தேவன். அதான் வேதம் சொல்லுது, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் எல்லாம் கூடும். அதுதான் அவர் சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி அந்த வேர்டை சொல்றாருன்னு சொன்னா, 1-2 என்னால் கூடம் கிடையாது, 2 என் தேவனால கூடம் கிடையாது, எல்லாவற்றையும் செய்ய என் தேவனாலே கூடும் அப்படின்றார். அப்படின்னா என்ன சொல்லுங்க, செத்து போனதையும் உயிர்ப்பிக்க என்னால் முடியும். நீ ஆகாது முடியாதுன்னு சொல்லி ஒருவேளை நிற்க வச்சியா, நீ நிற்க வைப்ப. ஆனால் நீ என்ன மாத்திரம் உன் குடும்பத்திலும் உனக்குள்ளும் உன்னுடைய மத்தியில் என்னை அழைத்து என்னை பிடிச்சிட்ட அப்படின்னு சொன்னால், உன் வாழ்க்கையில் குறை என்கிற வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்கிற தேவன் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், அவரை பிடிக்கணும். இருங்க. ஏன்னா எப்போ நம் ஆண்டவரை பிடிக்கிறோமோ, ஆண்டவரை இறுக பிடிக்கிறோமோ, அப்போ நமக்கு ஒரு தெளிவான ஒரு மைண்ட் ஒன்று வரும். அந்த தெளிவு தான் இன்னைக்கு ஆவியானவர் காண்பிக்க சித்தமாக இருக்கிறார். இந்த சூனேமியாளை குறித்து நான் வாசிக்கும்போது 2 பகுதியாக காண்பித்து கொடுத்தார். ஒன்று குறையை நிறைவாக்கினதும் காண்பித்து கொடுத்தார். அதே மாதிரி ஒரு இழப்புன்னு வந்த உடனே அந்த அம்மா பதறாம சிதறாம தேவனை நோக்கி எவ்வளோ நுணுக்கமாக அந்த காரியங்களை யோசிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. பாருங்க, பிள்ளை பிறந்தாச்சு, பிள்ளை பிறந்து வளர்ந்துட்டான், பிள்ளையும் வளர்ந்து விளையாட ஆரம்பித்த வயசு, நல்ல சந்தோஷமாக சமாதானமாக போய்கிட்டு இருக்கு இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ஆசீர்வாதங்கள் வந்து அப்படியே சமாதானமாக போய்கிட்டே இருக்கும். சஞ்சலம் இருக்காது, சபடம் இருக்காது, எந்த ஒரு குழப்பம் இருக்காது, வேதனை இருக்காது, வறுமை இருக்காது. அல்ல, நார்மலாக போய்கிட்டு இருக்கும். நார்மலாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அசதியாய் மாத்திரம் இருந்துடக்கூடாது. அதனால தான் தேவன் சொல்கிறார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருங்கள். நீங்கள் விழித்திருக்கும் போது அங்கே என்ன நடக்கும்? சோதனைக்காரன் உங்களை சோதிக்க முடியாது. பாருங்க, இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நார்மலாக போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன ஒரு மாற்றம், ஆனால் அது பயங்கரமானது. அடுத்த வசனம் 18வது வசனத்தில் வாசிக்கலாம். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுக்கிறவர்களிடத்தில் இருந்த தன் தகப்பனண்டைக்கு போயிருக்கும்போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரிடத்தில், இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய் விடுங்கள் என்றார். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மதியம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். என்ன போனான்? எப்படி அந்த பிள்ளை பிறந்தது? அதிசயம், ஆச்சரியம். பிறக்காதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ண இடத்துல பிறந்த ஒரு பிள்ளை. இப்படி ஒரு இழப்பு திடீர்னு சூனேமியாள் பார்க்குறாங்க. நமக்கு விரும்பினது, நமக்கு பிடிச்சது, நம்ம ரொம்ப நேசித்தது நம்மளை விட்டு கைவிட்டு போயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள்? போச்சு, அவ்வளோதான்.
ஆண்டவரை திட்டி இல்லையா, அவருக்கே சாபம் கொடுத்து அவரை என்னென்னலாம் பேச முடியுமோ பேசி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருவோம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ஒரே ஒரு தெளிவை மாத்திரம் இந்த வேத பகுதியில் நான் ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். என்ன தெளிவுன்னு சொன்னால் பாருங்கள், தேவ மனுஷனிடம் கேட்காத போதே கர்த்தர் தனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொன்னால் இதுதான் தெளிவு. என்ன சொல்லுங்க? தெளிவு. ஏன்னா அநேக நேரத்தில் நாம் தேவன் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லுங்க, மறந்து போகிறவங்களா இருக்கிறோம். எப்போ நம்ம அந்த காரியங்களை மறந்து போகிறோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கை என்னவா மாற்றப்படும் அப்படின்னு சொன்னால், இழந்ததை குறித்து கவலைப்பட்டு 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 என்ன பண்ணுறோம், வாழ்க்கையே விட்டுருவோம். ஆனால் அது கிடையாது. நமக்கு ஆண்டவர் அதை கற்றுக் கொடுக்கல. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறதில் என்னன்னு சொல்லலாம், என்னால் அதை செய்ய முடியும்னு சொன்னால் இதையும் செய்ய முடியும். பிள்ளையே பிறக்காது அப்படின்னு சொல்லி நீ டிக்ளேர் பண்ண விஷயத்தை நான் பிறக்க வச்சேன் அப்படின்னு சொன்னால் மற்றதை செய்ய என்னால் முடியுமா முடியாதா? ஆண்டவர் நமக்கு பார்த்து சொல்லுகிற வார்த்தை அதுதான். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நாம் சில காரியங்களை இழந்து போய் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறோம். அதனால தான் ஆவியானவர் தெளிவாக இந்த சத்தத்தை நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா நிறைய காரியங்கள், சின்ன காரியமோ பெரிய காரியமோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு இழப்பு வந்துச்சுன்னா நம்மளாம் என்ன ஆயிருப்போம்னு எனக்கு தெரியாது இல்லையா? ஒரே பிள்ளை, ரொம்ப வருஷம் கழித்து பிறந்த பிள்ளை, திடீர்னு கண்ணுக்கு முன்னாடி சொல்லும்போது சொல்ல, அந்த அம்மா மடியில் மத்தியானம் வரைக்கும் இருந்தானா. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அந்த பிள்ளை எங்கே இருக்கிறான்? ஒரு தாய் மடியில் ஒரு பிள்ளைங்களுடைய உயிர் போச்சுன்னா அந்த தாய் மனசு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? கண்ணுக்கு தெரியாமல் போனாவே. கடைசியாக ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு வாலிப பையன் இறந்துட்டான் கடந்த வாரத்தில் தமிழ்நாட்டில். அந்த அம்மா அந்த அம்மா எதுவுமே பார்க்கல, பிள்ளைய கூட பார்க்கல, எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா வந்துட்டு அவ்வளோ மனசு உடஞ்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ போச்சு, எல்லாமே போச்சு. ஆனால் இந்த தாயினுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப நாள் கழிச்சு, வருஷங்கள் கழித்து பிறந்த பிள்ளை. சுனாமிகளுக்கு ஒரே ஒரு தெளிவு மாத்திரம் இருந்தது. அந்த தெளிவு தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமென்று ஆவியானவர் இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறார். என்ன தெளிவு அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு தெளிவு தான். எனக்கு கேட்காமையே கொடுத்தார் இந்த பிள்ளை அப்படின்னு சொன்னால், நான் கேட்டால் கொடுக்காம போவாரா? என்ன சொல்லுங்க? நான் கேட்காமே எனக்கு ஒரு காரியத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் நான் கேட்கணும். பாருங்கள், எப்போவுமே பாருங்கள், ஒரு இழப்பு, ஒரு இல்லை, ஒரு வெறுமை இப்படி வரும் பொழுது நாம் அந்த இடத்த வெறும் அப்படியே ட்ரையாக பார்த்துடக்கூடாது. அதுக்கு தான் இந்த இடத்துல சுனாமியில் நமக்கு காண்பித்து கொடுக்குறார். நம்ம ட்ரையாக பார்க்காம நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னால் ப்ரெசன்ஸாக பார்க்கணுமா? எப்படி பார்க்கணும்? தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்து பார்க்கணும். அதுதான் இங்கே கற்றுக் கொடுக்குறாரு. உடனே அந்த அம்மா செய்கிற வேலையை பாருங்களேன். 21வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவுகளை பூட்டிக்கொண்டு தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போகும்படிக்கு வேலைக்காரர்கள் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னாள். பாருங்க, ஒரு பிரச்சனை, எவ்வளோ பெரிய சீரியஸான ஒரு விஷயம் இது. பிள்ளை இறந்துட்டு இருக்கிறான், ஆனால் கணவனுக்கு கூட சொல்ல பாருங்க. இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவையான ஒரு விஷயம். இது கணவனுக்கு சொல்லணும் அப்படி எடுத்துக்கூடாது. நம்முடைய குறைகளை மற்ற யார் முன்பதாகவும் நாம் வைக்கக்கூடாது என்கிறதை தான் இன்றைக்கி ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இன்றைக்கி நம்ம குறைகளை யார்கிட்ட நிறைய சொல்கிறோன்னு சொல்லுங்கள்? நம்ம சுற்றி இருக்கிற மனுஷங்கிட்ட சொல்கிறோம். ஒன்று உதவி செய்வானா, இல்லை ஆறுதல் சொல்வானா, இல்லை ஏதாவது நமக்கு பண்ண மாட்டானா. இந்த கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய குறைகளை யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லி என் மனபாரம், மனசில் இருந்த பாரம்லாம் இறக்கி வச்சுட்டேன், அவன் போய் இன்னொரு இடத்துல இறக்கி வைப்பான். நம்ம ஒரு பாரத்தை இறக்கி வச்சா அவர் போய் அதே பாரத்தை ரெண்டு விதமாக இறக்கி வைப்பார். அதே பாரத்தை தேவன் பக்கம் திருப்ப கற்றுக்கணும்னு சொல்லி தான் இந்த இடத்துல நமக்கு இந்த வார்த்தை கற்றுக்கொள்ள. யாருக்கு சொல்ல பாருங்க? தன் கணவனிடம் விஷயத்தை சொல்ல, நான் தேவ மனுஷங்கிட்ட போகணும், அப்படி தேவ சமூகத்துக்கு நான் போகணும், நீ எனக்கு ஒரு கழுதையும் ஒரு ஆலயம் மட்டும் அனுப்பு அப்படின்ட்டு அனுப்புன்னு சொன்ன உடனே கணவன் சொல்கிற வார்த்தை பாருங்க, அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னானாம்.
ஒரு விஷயத்தை தெளிவாக ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு முடிவெடுக்கும் பொழுது மாம்சத்துக்குரிய காரியங்கள், சில காரியங்கள் நமக்கு எதிராக வரும். எப்படி வரும்னா இப்படி தான் வரும். ஏமா எனக்கு அமாவாசையும் கிடையாது அப்படின்னா ஆல்நைட் ப்ரேயரும் கிடையாது, ஓய்வு நாள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமும் கிடையாது, அப்புறம் என்னத்துக்கு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிற, இன்றைக்கி புதன்கிழமை என்னத்துக்கு ப்ரேயருக்கு வந்திருக்கிறீங்க, சம்மந்தமே கிடையாது இல்லையா? ஆனால் ப்ரேயருக்கு வந்திருக்கிறீங்க, ப்ரேயருக்கு அட்டன் பண்ணியிருக்கிறாங்க ஆன்லைனில் இல்லையா? எதுக்காக? தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கும்படியாக, அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக. ஏன்னா இப்போ நம்ம சேர்றதே எதுக்காக தெரியுமா? அவருடைய வார்த்தையினால் நிரப்பப்படும்படியாக. எப்போ ஒரு மனிதன் அவருடைய வார்த்தையினால் நிரப்பப்படுறானோ அப்போ அவனுடைய வாழ்க்கையில் அது அவனுக்கே தெரியாமல் ஒரு வளையத்தை உண்டு பண்ணும். என்ன வளையம் அப்படின்னு சொன்னால், இயேசு என்கிற ஒரு வளையம். அல்லேலூயா. அந்த வளையத்துக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கிற வரைக்கும் பாருங்களேன், ஆட்டுக்குட்டியாகட்டும் ஆடாகட்டும் மேய்ப்பனுடைய பார்வையில் இருக்கிற வரைக்கும், அதனுடைய வேலியில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு பயம் கிடையாது, சேஃப். ஆனால் அந்த வேலியை தாண்டியோ மேய்ப்பனை தாண்டியோ போச்சுன்னா அதனுடைய வாழ்க்கை உத்தரவாதமே கிடையாது, திரும்பி வருமா வராதான்னு சொல்லி. யார் வேணால் அடிக்கலாம், திருடன் அடிக்கலாம், எதனா மிருகங்கள் அடிக்கலாம், ஏதாவது ஒன்று அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தான் நம்முடைய ஆத்மா. பாருங்கள், கணவன் கேட்குறாரு, அமாவாசையும் கிடையாது ஓய்வு நாளும் கிடையாது, ஏன்? அந்த மாதிரி சிம்பிளாக தான் பாருங்கள். எனக்கு அதுதான் நான் ஆச்சரியமாக பார்த்தேன். சுனேமியால்கிட்ட நான் பார்த்த ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக பதில் சொல்கிறாங்க, அவ்வளோ அழகாகவும் அந்த பதிலை சொல்கிறாங்க, பதறாமல் சிதறாமல். ஐயோ பயந்து புலம்பி ஒரு மாதிரி திணறி இதெல்லாம் கிடையாது, ரொம்ப அழகாக பதமாக சொல்கிறாங்க பாருங்கள். அதற்கு அவர் எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லேன். என்ன சொன்னால், அவர் அவ்வளோ பெருசாக சொல்கிறாரு, இன்றைக்கி அமாவாசை கிடையாது, இன்றைக்கி ஓய்வு நாள் கிடையாது, இன்றைக்கி என்ன போகணுமா, ஏன் போனால் தான் நடக்குமா, அவசியமா இது? இன்றைக்கி ஜெபத்துக்கு போகிறது அவசியமா, இன்றைக்கி ஆலயத்துக்கு போகிறது அவசியமா, இன்றைக்கி தேவ சமூகத்துக்கு போகிறது அவசியமா இல்லையா? சிலர் கேட்குறாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் ஊழின்னு ஓடிட்டு இருக்கிறீங்க கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்கும்போது நமக்கே ஒரு ஃபீல் ஆகும், ஆமாம் இல்லை, நம்ம ஃப்ரீடமே போச்சு, ஒன்றுமே செய்ய முடியல, எப்போ பார்த்தாலும் ஊழியம், எப்போ பார்த்தாலும் ஜெபம், எப்போ பார்த்தாலும் பைபிள் ரீடிங். நான் தான் என் பையனை பார்த்து சொல்லிட்டு, அவன் திட்டிகிட்டே இருப்பான் நம்மளை. ஏன் தெரியும், ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஜெபம்ன்றீங்க, பைபிளை படிக்கின்றீங்க, ஒரு நிம்மதியாக விட மாட்டேன்றீங்க நம்மளை. ஆனால் இன்றைக்கி தெரியாது, அந்த வளையத்துக்குள்ளே இன்றைக்கி போகும்போது தெரியாது, ஒரு காரியம் ஒன்று வரும், அப்போ தெரியும் என் தகப்பனும் தாயும் என்னை நடத்தினது நன்மைக்காக மாத்திரமே அப்படின்னு. அல்லேலூயா. பாருங்க, இந்த சகோதரி சொல்கிறாங்க, அப்பா இதெல்லாம் பண்ணாத, சரிதான், நீ என்ன பண்ண, அவனை அனுப்பு. அது மாத்திரமல்ல, அடுத்து ஒரு காரியத்தை செய்கிறாங்க. 24வது வசனத்தில், கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு. இதுதான் ரொம்ப தெளிவு. இந்த தெளிவு ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கணும். தேவனை ஆராதிக்கிற, அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் இருக்க வேண்டிய ஒரு தெளிவு. நான் தேவ சமூகத்துக்கு போகிறவனாக இருக்கணும்னு சொன்னால் நடுவில் எங்கேயுமே நான் நிற்கக்கூடாது. ஏன்னா நின்னேன் அப்படின்னு சொன்னால் கெட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா ஒருவேளை எங்கேயாவது நின்னா எங்கேம்மா போகிற அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஆலயத்துக்கு போயிட்டுருக்கேன், எதுக்கு போகிற, இந்த மாதிரி பார்க்க போகிறேன், எதுக்கு பார்க்க போகிறேன், இந்த மாதிரி என் பிள்ளை சேர்த்துட்டான். என்னது, பிள்ளை சேர்த்துட்டானா? எல்லாம் ஒரு அம்மாவா? பிள்ளை அங்கே தனியாக செவத்தை தனியாக போட்டு எங்கே நீ அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற? எத்தனை கொஸ்டின் எழும்பியிருக்கும். அந்த அம்மா முன்னாடியே பிளான் பண்ணி கிளம்புறாங்க. சொல்கிறாங்க, நான் நிற்க சொன்னால் ஒழிய நீ நிற்கக்கூடாது, நீ பாட்டு போய்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் போகணும்? தேவ சமூகத்தை அடையிற வரைக்கும் போகணும். இன்றைக்கி நமக்கு முன்பதாக இருக்கிற சில இழப்புகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இழப்புகளை நாம் அந்த ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நாம் என்ன பண்ணணும்? தடை இல்லாமல் போய் சேரணும். இந்த சேருதலை மாத்திரம் எப்பவுமே கவனமாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா எங்கேயாவது நின்னோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை என்ன பண்ணி விட்டுருவாங்க? குழப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அங்கே தேவ சமூகத்துக்கு வரைக்கும் போகிறாங்க.
25வது வசனம் பாருங்கள். கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்துக்கு போனால் தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசை பார்த்து, அதோ சுனேமாள் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாயிருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா, உன் பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்று என்றான். என்ன சொல்கிறான்? தூரத்துலேருந்தே எலிசா பார்க்குறாரு. பார்த்து கேஎஸ்சி அனுப்புகிறார், வேலைக்காரனை அனுப்புகிறாரு. அந்த அம்மா பதட்டமாக வருது. ஏன் பதட்டமாக வருது தெரில. நீ என்ன பண்ண, வேகமாக போய் என்ன பண்ணுவேன், அந்த அம்மா கிட்ட கேளு, நீ சுகமாக இருக்கிறியா, உன் கணவன் சுகமாக இருக்கிறானா, உன் பிள்ளை சுகமாக இருக்கா, கேள். விசாரிக்க சொல்கிறார். விசாரிக்க சொல்லும்போது அந்த அம்மா சொன்ன வார்த்தை, அடுத்த வார்த்தை பாருங்களேன், அவள் சுகம்தான் என்று சொல்லி. எப்படி இந்த வேர்டெலாம் எப்படி வரன்னு தெரியாது. இது 2வது வாட்டி இந்த வார்த்தை அந்த அம்மா யூஸ் பண்ணுது. முதல்ல எலிசா அந்த அம்மாவை பார்த்து கேட்பார், உனக்கு என்ன வேணும், நான் ஏதாவது உனக்கு செய்யட்டுமா அப்படின்போது அந்த மாதிரி, என் ஜனத்தின் மத்தியில் நான் சமாதானமாக இருக்கிறேன். அப்போ சமாதானமாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் உள்ள என்ன இல்லை, சமாதானம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால், தனக்கு பிள்ளை கிடையாது. பிள்ளை இல்லாத தாயை பிடிச்சி அவங்ககிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். எந்த ஃபங்க்ஷனுக்காவது போக முடியுமா, எங்கேயாவது 4 பேர் மத்தியில் போய் நிற்க முடியுமா, எந்த சொந்தக்கார மத்தியில் போய் நிற்க முடியுமா? போய் நின்ன உடனே முதல் கேள்வி என்ன கேட்பாங்க சொல்லுங்கள், எத்தனை பிள்ளைங்க, என்ன பண்ணுறாங்க? நான் அதனாலே நிறைய பேரை கேட்க மாட்டேன், கம்முனே இருப்பேன். பிள்ளைங்கன்ற பேச்சுக்கு போகிறதே கிடையாது. அவங்களா சொல்லட்டும், சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அவங்களா சொன்னாங்கன்னா இல்லை, மற்றவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா நம்ம கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுடைய இருதயத்தை உடைக்கும். அப்படியே அவ்வளோ துக்கத்தோடு இருந்த ஒரு ஸ்திரீ பாருங்கள், எலிசா கேட்கும்போது சொல்கிறேன், என் ஜனத்தின் மத்தியில் நான் சமாதானமாக இருக்கிறேன். அதே மாதிரி தான் கேஎஸ்சி கேட்குறாரு, ஏம்மா எல்லாம் சுகமாக இருக்கிறாங்களா அப்படின்னா, எல்லாம் சுகம்தான். அந்த அம்மா சுகமாக வந்துச்சு, பிள்ளை செத்து போயிருக்கிறான், மேல் வீட்டறையில் போட்டு பூட்டிட்டு வந்திருக்கு. உள்ளுக்குள்ளே அவ்வளோ வேதனை, அவ்வளோ துக்கம், அவ்வளோ கவலை, ஒட்டஞ்சி போன நிலை. இதில் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தை எந்த மனிதன்கிட்டையும் நாம் சொல்லக்கூடாது என்கிற காரியத்தை தான் இந்த பகுதியில் நமக்கு தெளிவாக சொல்கிறார். ஏன்னா எந்த மனுஷனாலும் நமக்கு என்ன பண்ண முடியாது, அதற்கான பதிலும் அதற்கான காரியங்களும் நமக்கு செய்ய முடியாது. நமக்கு ஒரே ஒருவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. இன்னைக்கு வேலை பார்த்தீங்களா, வேலை ஸ்தலங்களில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வேலை ஸ்தலங்களில் தேடுவோம். யாராவது மெயினான ஆளுங்க இருக்கிறாங்களா, அவங்ககிட்ட பேசுவோம். குடும்பங்களுக்குள்ள பிரச்சனையா, குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தேடுவோம். படிக்கிற இடத்துல பிரச்சனையா, அங்கே ஒரு ஆளை தேடும். யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது உதவி செய்ய மாட்டாங்க. உண்மையிலே நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னால், நமக்கு உதவின்னு செய்கிற ஒரே ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் மட்டும்தான். அவரை தாண்டி நமக்கெல்லாம் உதவி செய்ய வேறு யாருமே கிடையாது. எல்லாம் ஏமாத்துக்காரங்க தான். அதனால தான் அந்த மாதிரி தெளிவாக அந்த இடத்துல என்ன பண்ணுது சொல்லுங்கள், ஒரே ஒரு வார்த்தையை தெளிவாக பதிக்குது, சுகம்தான். சுகம் பண்ண உடனே அடுத்த பேச்சே கிடையாது, ஸ்டாப், முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்க 27வது வசனத்தில், பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். இதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் தேவையான ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய காரியங்கள் என்னவாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், என்ன குறைகளாக இருக்கட்டும், என்ன இல்லாமல் இருக்கட்டும், என்ன அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம பிடிக்க வேண்டியது யார் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை மாத்திரமே. அல்லேலூயா. அவர் பாதத்தை மட்டும் பிடிக்க கற்றுக்கிட்டோம். உண்மையிலே சொல்கிறேன், முடிஞ்சிச்சு. பாருங்கள், அடுத்த நாள் காலையில் கத்தி கழுத்துக்கு வருது. யாருக்கு? நம்ம யாக்கோபுக்கு, இல்லையா? அடுத்த நாள் காலையில் தன் சகோதரனால் என்ன பண்ணப்படுவான்? சாகடிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா சகோதரனுக்கு செய்த காரியங்கள் அப்படிப்பட்டது. அப்போது 400 பேரோட திரண்டு வந்துக்கிட்டு இருக்கிறார் சகோதரன் தெரிஞ்ச உடனே, அதுக்கு முந்தின நாள் ராத்திரி அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? போய் ஆண்டவரோடு போராடினாராம். இந்த போராடுகிற காரியம் எப்போ ஒரு மனிதன் கையில் எடுக்கிறானோ, யாருக்கிட்டனா அவங்ககிட்டலாம் போராடக்கூடாது. அப்போது யாக்கோபுக்கிட்டேயும் ஆட்கள் இருந்தாங்க. 2 பரிவாரம் இருந்தது, ஒரு பரிவாரம் கிடையாது, 2 கூட்டம்.
2 கூட்டம் ஜனம் இருக்கிறாங்க. ஆனாலும் அவனுடைய பலத்தை அவர் நம்பாமல் எங்கே போய் நிற்கிறாரு? ஆண்டவருடைய பாதத்தில் போய் நிற்கிறாரு. எப்படி தனியாக வந்து ஒரு கல் தலைக்கு போட்டு படுத்துட்டு அப்படியே உறங்கும் பொழுது அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் தூதர்கள் இறங்கும் கண்டு அதுக்கு மேலே கர்த்தரை காணும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, தம்பி நான் தான். யார்ப்பா நீ? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். நீ போ, நான் உன் கூட இருப்பேன். அப்போவே வாக்கு பண்ணிட்டாரு. எப்போ? வெறும் கையாக போகும்போதே வாக்கு பண்ணிட்டாரு. ஆனால் திரும்பி வந்து 2 பரிவாரத்தோடு வர்றாரு. ஆனாலும் தன் பரிவாரங்களை நம்பாமல், தாங்கிட்ட இருக்கிற விஷயத்தை நம்பாமல், எப்போ கர்த்தரை இறுக பிடித்து அந்த ராத்திரி போராடினாரோ அன்றைக்கு ஒரு மாற்றத்தை தேவன் அவருடைய வாழ்க்கையில் கொடுத்தார். என்ன வாழ்க்கை கொடுத்தாரு? நீ யாக்கோபு கிடையாது, நீ இஸ்ரவேல். இஸ்ரவேல்னா 12 கோத்திரம், 12 கோத்திரத்தின் தகப்பன். இப்போ அவ்வளோதான் முடிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் கத்தி எடுத்து கழுத்தில் வைக்க வேண்டியவன் கையினால் கழுத்தை கட்டி அணைத்து அழுதானாம். அல்லேலூயா, முத்தம் செய்தானாம். இதுதான் தேவனுடைய வழி நடத்துதல். இன்னைக்கு எந்த காரியமாய் நமக்கு முன்னாடி நமக்கு மழையாக இருந்தாலும் சரி, அது கத்தியாக இருந்தாலும் சரி, அது இழப்பாக இருந்தாலும் சரி, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், நாம் பிடிக்க வேண்டியதை யாரை பிடிக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? பழகணும். இங்கே சூனேமேலுக்கும் பாருங்கள், அழகாக அந்த ஸ்திரீ காமிச்சு கொடுக்குறாங்க. எப்படி காமிச்சு கொடுக்குறாங்கன்னா, வரும்போது யாருக்கிட்டையும் பேசலை. 2வது கேயாசி வந்து கேட்குறாரு. கேயாசிக்கிட்டையும் சொல்லலை, தேவ மனுஷன் தானே இவர் அப்படின்னு சொல்லலை. ஆனால் எலிசா கிட்ட போன உடனே அந்த அம்மா செய்தது என்ன சொல்லுங்கள்? அவருடைய காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாக இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறியாமல் மறைத்து வைத்தார் என்றார். அதில் ஆண்டவர் மறைச்சி வச்சார். எனக்கு முன்னையே சொல்லலை. முன்னையே சொல்லியிருந்தால் அவர் போயிட்டுருப்பார் கிளம்பி. முன்னையே சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னால், இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக. அல்லேலூயா. பாருங்கள், நம்ம வாழ்கிறதுக்காக, நம்ம ஜெயிக்கிறதுக்காக ஒரு ஸ்திரீயை நமக்காக முன்வைத்திருக்கிறார். நான் அதை தான் முன்னாடி ஆரம்பத்திலே சொன்னேன். நம்மை கொண்டு சிலரை ஆண்டவர் விடுவிப்பார். அல்லேலூயா. நம்மை கொண்டு சிலரை ரட்சிப்பார். நம்மை கொண்டு சில அற்புதங்களை செய்வார். நம்மை வைத்து சில காரியங்களை செய்வார். நான் எப்பவுமே என்னோடு இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிற வார்த்தை என்னன்னு சொன்னால், நாம் போகிற பிரயாணம் நமக்காக மாத்திரம் கிடையாது, நாம் இன்னொருவருக்காகவும் நம்ம அந்த பிரயாணத்தில் இருக்கிறோம். அப்படி தான் பாருங்கள், சூனேமியால் தன் பிரயாணம் மாத்திரம் கிடையாது, நமக்காக எழுந்துபடியாக. இந்த வார்த்தை அவர் சொல்லும் போதே அப்படி தான் சொல்கிறாரு. கர்த்தர் என்கிட்ட மறைத்தார். எலிசா கிட்ட எந்த காரியமே மறைக்க மாட்டார் ஆண்டவர். ஆனால் இந்த காரியத்தை குறிப்பாக மறைச்சார். ஏன் அப்படின்னு சொன்னால், என் பிள்ளைகள் எந்த இடத்துல என்ன பண்ணுறக்கூடாது? வேற எதையும் நம்பக்கூடாது. நான் ஒருவனே தேவன் என்கிற காரியத்தை மாத்திரம் அவர்கள் இருதயத்தில் வைக்கணும்னு சொல்லி அவர் உறுதியாக இருந்தார். அதனால தான் இந்த காரியத்தை இப்படி எழுத வைக்கிறார். சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, அப்பொழுது அவள் என் ஆண்டவனிடத்தில் நான் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றான். ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் கேட்டேனாப்பா, ஏதாவது நீங்கள் தானே கொடுத்தீங்க. நான் அன்றைக்கே சொன்னேன், அபத்தம் பேசாதீங்க, வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் தானே கொடுத்தீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அவரால் முடியாத காரியம் என்று ஒன்று கிடையாது. அந்த மாதிரி தெளிவாக அது தெரிஞ்சு வச்சுருக்கு. ஏன்னா நான் அன்றைக்கி கேட்காம தான் நீங்கள் கொடுத்தீங்க. இப்போ நான் கேட்க வரேன், நீ கொடுத்து தான் ஆகணும். இப்படி ஜபங்கள் மாறணும். எப்படி மாறணும்? இப்படி மாறணும். ஆண்டவர் வந்துங்க, லாசரு சாகும்போது தான் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் இல்லை? லாசரு மரிப்பாருன்னு இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். தெரிஞ்சும் போகலை. ஏன் போகலை? தேவன் நாம மகிமைப்படணும். இதுதான் ஆண்டவருடைய வழி நடத்துதல். பாருங்கள், அதே நேசித்த 2 பேருக்கும் தெரியும் இது தேவனால் முடியும்னு. ஆனால் அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணாங்க? ஆண்டவரே, நீர் இருந்திருந்தீரானால், நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நான் இருக்கிறனோ இல்லையோ, நீ கேட்டுதான் இருந்திருக்கும். இதுதான் ஆண்டவருடைய நடத்துதல். இன்றைக்கி நமக்கு சொல்கிறதும் ஆண்டவர் அது தான். இன்றைக்கி நிறைய விஷயங்களை நமக்கு ஆகாது, நமக்கு முடியாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? நிறுத்திடுறோம். அப்படி கிடையாது. விசுவாசம், கிருபை என்கிறது எல்லாருக்கும் காமனாக கொடுக்கப்பட்டது. ஆனால் விசுவாசம் என்கிறது அவனவனுக்கு தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. விதைக்கிற விதையை குறித்து சொல்கிறாங்க இல்லையா? 30, 60, 100.
அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் விசுவாசம் 30% இந்த 30 வாங்கிக்கோ, 60% 60 வாங்கிக்கோ, 100% அந்த 100% வாங்கிக்கோ. இன்றைக்கி நம்ம விசுவாசம் எவ்வளோ இருக்குது? இந்த அம்மா விசுவாசம் 100, சுனாமியோட விசுவாசம் எவ்வளோ? 100. ஏன்னா அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும் நான் போனால் கிடைக்கும். ஏன்னா கேட்காமையே கொடுத்தாரு. அவர் கேட்காமையே கொடுத்தாருன்னா நான் கேட்டால் கொடுக்காமல் இருப்பாரா? கொடுப்பார். ஒரு குஷ்டரோகி வந்து இயேசு கிறிஸ்து முன்னாடி நின்று, தாவீதின் குமாரனே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னாராம். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து, மனதிரி எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக போ அப்படின்னாரு. முடிஞ்சிச்சு. ஒரு 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரியை பார்க்குறோம். அந்த மாதிரி எல்லாம் இழந்து கடைசியாக ஆண்டவரை தொடக்கூடாது, ஆனால் எனக்கு சுகம் வேணும். ஆண்டவரை தொடக்கூடாது, எனக்கு சுகம் வேணும். அப்போ என்ன செய்யறது? அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாகிலும் அப்படின்னு சொல்லி உள்ள விசுவாசித்தாலாம். வெளியே கூட சொல்லலை, தன் இருதயத்துக்குள்ளே விசுவாசித்து போய் வஸ்திரத்தை தொட்ட உடனே அவருடைய வல்லமை புறப்பட்டு வந்து அவளுக்குள்ளே பாய்ந்ததாம். அல்லேலூயா. 12 வருஷமாக போகாதது அந்த 10 செகண்டில் போச்சான். இதுதான் தேவனுடைய மகிமை, இதுதான் தேவனுடைய வல்லமை. இங்கே சூனேமியால் பார்த்ததும் இதே காரியம்தான் பாருங்கள். அந்த அம்மா பார்க்குது, அப்பா உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டு அடுத்து சொல்ல வர்றாரு. அடுத்து பாருங்க 29வது வசனம். அப்பொழுது அவன் கேயாசை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனையும் சந்தியாமலும் அவனை வினாவாமலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். இங்கேயும் பாருங்க, எலிசாவும் தெளிவாக சொல்றாரு, நீ எங்கே நிற்காத, என்ன பண்ணாத. இது யார் சொன்னது? முன்னாடி சுனாமியால் சொன்னாங்க. யாருக்கு சொன்னாங்கன்னா அவன் வேலைக்காரனுக்கு சொல்கிறாங்க, எங்கேயுமே நிற்காத நான் சொல்கிற வரைக்கும். அதே போல தான் இங்கே எலிசாவும் சொல்லி அனுப்புகிறாரு, நீ எங்கேயும் நிற்கக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா நீ பதறி அடித்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது உன்னை கூப்பிட்டு கேட்பாங்க, எங்கே ஓடுற, என்னாச்சு இல்லையா? தடான்னு ஓடினாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்னாச்சு ஏதாச்சு கேட்கலன்னு சொன்னால் நாமளாக கற்பனை பண்ணிப்போம், என்னவோ ஆயிடுச்சு போல இருக்குது அது இதுன்னு. ஆனால் தெரிஞ்சவன் யாராக இருந்தானா கை பிடிச்சிருவோம் போய், ஏன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற, என்ன பிரச்சனை, ஏன் என்னாச்சு இல்லையா? இவ்வளோ நம்பிக்கையான ஒரு விஷயத்த எலியா அந்த இடத்துல எலிசா பதிக்கிறார். என்ன பதிக்கிறாரு? அது சொல்லும் போது எனக்கு உள்ள விசுவாசம் வந்துடுச்சு, பிள்ளை படைச்சிருவான். ஏன்னா அவர் சொல்கிறார், தடி எடுத்துன்னு போய் முகத்தில் வெய்ய அப்படின்றார். ஆனால் அந்த ஸ்திரீ இன்னும் தெளிவானவள். பாருங்க, அடுத்து அந்த 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாலாம். ஏன் இந்த வார்த்தையை சொன்னான்னா, எலிசா அந்த இடத்த விட்டு எழுந்துக்கல. யார் முன்னாடி ஓடுனது அப்படின்னு சொன்னால் கேயாசி ஓடினா இதெல்லாம் செல்லாது, இதை நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு இது தேவையில்லை. நீங்கள் தானே என் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்து சொன்னீங்க, அடுத்த 10 மாதத்தில் உன் பிள்ளை ஒரு கையில் இருக்கணும், அப்போ நீ தான் வரணும் என் வீட்டுக்கு. இன்றைக்கி யாரையோ கூப்பிடுறோம். தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறைய பொய் தீர்க்கதரிசிகளையும் பொய்யான இடங்களுக்கும் போய் பொய்யான மனிதர்களை பார்த்து பொய்யான செய்திகளை கேட்டு வேதத்தை புரட்டி அந்த வார்த்தைகளால் நம்மை வலுவ செய்து இன்றைக்கி நிறைய இடங்களில் போய் நம்ம ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுதான் ஆவியானவர் காமிச்சு கொடுக்குறாரு. அப்படி கிடையாது. யாரால் செய்ய முடியும்னா அவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அவருடைய ஆவியினால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அவர் தான் சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் மாத்திரமே கூடும். அப்போது அந்த தெளிவாக அந்த அம்மா அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்கு மைண்டில். அப்போது கேஎஸ்சி கிடையாது சாமி, நீ வரணும் என் வீட்டுக்கு, நீ வந்தால் ஒழிய நான் விட மாட்டேன். யார் மேலே சொல்கிறா? கர்த்தர் ஜீவனுக்கு கொண்டு ஜீவனுக்கு கொண்டு சொன்ன உடனே எலிசா குறித்து நீங்கள் கொஞ்சம் கவனிச்சோன்னு சொன்னால் பாருங்கள், நாகமன் என்கிற குஷ்டரோகி தூரத்துலேருந்து வராப்பில், ரொம்ப தூரத்துலேருந்து வந்து அவரை விசுவாசித்து இவர்கிட்ட போனால் இவர் தொட்டு சுகமாக்குவாருன்னு சொல்லி நம்பி போய் என்ன பண்ணுறாரு, வாசல்கிட்ட நிற்கும்போது எலிசா வெளியே கூட வராமல் உள்ளிருந்தே சொல்லுவார், யோர்தானில் போய் முங்கு 7 வாட்டி அப்படின்வார். அவரை அவர் எலிசா குறித்து வாசிங்க, அவர் சில இடங்களுக்கு போக மாட்டார், இருக்கிற இடத்துலேருந்து தான் சொல்லுவார், போங்க நடக்கும் போங்க நடக்கும் போங்க நடக்கும் போங்க அப்படின்னு. ஆனால் நடந்தது. ஆனால் இந்த விஷயத்தில் அந்தம்மா ரொம்ப தெளிவாக இருந்துச்சு, நீ இருக்கிற இடத்துலேருந்து கையாட்டுறதெல்லாம் நமக்கு வேண்டாம்,
ஏன்னா சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை. எப்படிப்பட்ட சூழ்நிலை? என் மடியில் மதியம் வரைக்கும் பிள்ளை படுத்து செத்து போயிருக்கிறான், அது எனக்கு தெரியும். அப்போது இந்த காரியம் நடக்கணும்னு சொன்னால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து வரணும். இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை அப்படி நாம் இறுக பிடித்து வீட்டுக்குள்ளே அழைக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி தான் நமக்கு ஆவியானவர் சொல்கிறார். பாருங்கள், அந்த வார்த்தை சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறார் பாருங்களேன். கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றால், அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். ஏன்னா தெரிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் போகலன்னா இந்த அம்மா விடாது நம்மளை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடுச்சு. உடனே வீட்டுக்கு போகிறார். போகிற வழியிலே பாருங்கள், அடுத்து என்ன சம்பவிக்குது. அந்த அம்மா என்ன கெஸ் பண்ணிச்சோ அதே நடக்குது. 31வது வசனத்தில், கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். ஒருவேளை எலிசா சொன்ன உடனே அந்த அம்மா சரி கேயாசி தான் போயாச்சுல்ல அப்படின்னு சொல்லி திரும்பி மற்ற வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னால், இதே பதில் எலிசா கேட்டதுனால வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒருவேளை சுனாமியால் இந்த பதில் கேட்டுருந்தான்னா உடஞ்சிட்ருக்கும். ஆண்டவர் எங்கேயும் உடைய விட மாட்டார் பாருங்கள். அதுதான் நம்ம ஆண்டவர். அதனால தான் கையோட ஆளை கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்த உடனே அடுத்து சொல்கிறாரு, எலிசா வீட்டுக்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். என்ன கிடந்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு உயிர் கிடையாது, இதனால் இனி எந்த பிரயோஜனமும் கிடையாது, இதனால் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நிறைய காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே அப்படி தான் இருக்குது. இந்த இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன். நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்தவர்களாய் காணப்படுறீங்க. முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் விழிக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளால் இந்த உலகத்தை ஜெயிக்கவே முடியாது. முதல் ஜெயிக்க வேண்டிய இடம் எதுன்னு சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்றைக்கி ஆவிக்குரிய நிலைமை கட்டப்பட வேண்டும் என்று ஆவியானவர் அதிகமாக பிரயாசப்பட்டு இருக்கிறார். ஆனால் நம்ம ஆவியானவருக்கு என்ன பண்ணுறதில்ல, இடமே கொடுக்குறதில்ல. ஆவியானவர் வந்து பார்க்குறாரு அப்படி வீட்டை, எல்லாம் செத்து போனவங்களாம் சுற்றிட்டு இருக்காங்க. ஆள் மட்டும் சுற்றுது, ஆனால் ஆத்துமாலாம் காலி. இங்கே வந்து உள்ளே பார்த்த உடனே பிள்ளை செத்து கிடந்தானா. அப்போ முடிஞ்சிச்சு, இவன் ஆயுசு முடிஞ்சிச்சு. ஆனால் எலிசாவுக்கு நல்லா தெரியும், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எலிசாவுக்கு சுனாமியால் விட 1000 மடங்கு அதிகமாக தெரியும். ஏன்னா அவர் தேவனோடு கூட கனெக்டடாக இந்த ஒரு மனுஷன் பாருங்க. அடுத்து அவர் செய்கிறாரு, உள்ளே போய் தங்கள் இருவருக்கு பின்னாக கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேல், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. இன்னைக்கு நாம் அனல் கொண்டவர்களாய் மாறலை அப்படின்னு சொன்னால் நம் வாழ்க்கை மாற்றப்படாது. இதுதான் ஆவியானவர் சொல்கிறார். நம்ம அனல் கொண்டவர்களாய் மாற்றணும். அதுதான் ஆவியானவர் வந்து அவ்வளோ பிரயாசப்படுறார். ஏன்னா உயிரற்றது என்கிற வார்த்தை ரொம்ப பெருசு. எவ்வளோ பெருசுன்னா கல்லறையை மூடுற அளவு பெருசு. 4 நாள் ஆச்சு. ஆண்டவர் சொல்கிறார், எங்கே வச்சுருக்கிறீங்க அப்படின்ட்டு. கல்லறையில் வச்சுருக்கிறேன். எங்கே திறங்க அப்படின்னு ஒன்று ஒரு அக்கா வந்து சொல்கிறாங்க பக்கத்தில். சாமி இப்போ திறந்தீங்கன்னா நாரும். என்ன பண்ணும்? நாரும். எதுக்கு நாரும்? 4 நாள் ஆச்சு. அப்படி 4 நாள் ஆன பிணத்துக்குன்னா நாரும். அப்படி வாழ்க்கை மாறிவிடக்கூடாது. அதனால தான் ஆவியானவர் இந்த மாலை வேளை இந்த காரியத்தை நமக்கு தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் அந்த வார்த்தை பண்ணிட்டு அடுத்த வசனத்தை பாருங்கள். அப்பொழுது 35வது வசனம், அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்டே போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தானாம். அல்லேலூயா. அந்த கண்கள் திறந்த உடனே எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கள்? செத்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்ப மணி நேரங்கள் ஆகுது. செத்து போன ஒரு மனுஷன் பிள்ளை தும்மி அப்படி எழுந்தி அப்படி கண் விழித்து பார்க்குறான். உடனே
36வது வசனத்தில் சொல்கிறாரு, அப்பொழுது அவன் கேயாசை கூப்பிட்டு அந்த சுனேமியை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்து கொண்டு போ என்றான். அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். இன்றைக்கி உங்களுடைய எந்த காரியமாக இருந்தாலும், அது என்னவாக இருந்தாலும், முடிந்தது, இல்லை, ஆகாது, இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் தேவனால் செய்ய கூடும்.